பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். எப்படி இருக்கிறீங்க? சுகமாக இருக்கிறீங்களா? சந்தோஷமாக இருக்கிறீங்களா? ஒரு புதிய மாதத்தில் உங்களை பார்ப்பது எனக்கு அதிக சந்தோஷம். கடந்த மாதமெல்லாம் ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுத்தபடி அந்த கொடுத்த வாக்குத்தத்தத்தை நம்முடைய வாழ்க்கையில் அவர் நிறைவேற்றினார். அப்படி தானே? நமக்கு வாக்கு கொடுத்தபடியே நமக்கு அற்புதம் செய்தார். இப்போ ஒரு புதிய மாதத்தில் வந்திருக்கிறோம். இந்த மாதம் ஒரு முக்கியமான ஒரு மாதம். ஏன்னா இந்த வருஷத்தில் நம்ம பாதி மாதத்தை நம்ம கடந்துட்டோம். 6வது மாதம். வருஷத்தில் பாதி மாதம் நம்ம கடப்பதற்கு ஆண்டவர் உதவி செய்தார். இதுவரை நடத்தின ஆண்டவர் இனியும் நடத்துவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். என்ன நீங்கள் உங்களை பார்த்தா கொஞ்சம் சோர்ந்து போயிருக்கிற மாதிரியே எனக்கு தெரியுது. நீங்கள் என்ன ஒவ்வொரு மாதமும் வாக்குத்தத்த செய்தியெல்லாம் கேட்குறோம், ஆனால் என் வாழ்க்கையில் ஒரு அற்புதமும் நடக்கலை. மாதம் பிறக்க 1ஆந்தேதி வாக்குத்தத்தை கேட்கும்போது நல்லா தான் இருக்குது, ஆனால் அதுக்கப்புறம் ஒரு அற்புதமும் நடந்த மாதிரியே தெரியல அப்படின்னு சோர்ந்து போய் நீங்கள் உட்காந்துருக்கீங்க. அப்படி தானே? சோர்ந்து போகாதீங்க, கவலைப்படாதீங்க. ஏசப்பா நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் இந்த 6வது மாதம் உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்வார். சரி, இந்த புதிய மாதத்திற்கு கர்த்தர் என்ன வாக்குத்தத்தம் வச்சுருக்கிறாரு, நமக்கு எப்படி நம்ம ஆசீர்வதிக்க போகிறாரு அப்படின்னு சொல்லி நான் ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபம் பண்ணேன். ஜெபம் பண்ணும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் என்னோடு கூட பேசின ஒரு வாக்குத்தத்த வசனத்தை தான் நான் உங்களுக்காக சொல்லி நான் ஜெபிக்க போகிறேன். நீங்கள் கவனமாக கேளுங்க. நிச்சயமாக கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் இந்த வாக்குத்தத்த வசனத்தை நிறைவேற்றுவார். 32ஆம் சங்கீதம் 8வது வசனம் நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். 32ஆம் சங்கீதம் 8வது வசனம். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். இந்த ஜூன் மாதத்திற்கென்று கர்த்தர் கொடுத்திருக்கிற ஒரு வாக்குத்தத்த வசனம் என்னதுன்னா, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஆண்டவர் சொல்கிறாரு, என் மகனே, என் மகளே, இந்த மாதம் நான் உனக்கு வழியை காட்டுவேன். நீ நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு காட்டுவேன். எந்த பாதையில் போகிறதுனே தெரில. ஆளுக்கு ஒன்று சொல்கிறாங்க, இதை பண்ணலாமா அதை பண்ணலாமா, என்ன செய்யுதுனே தெரில. கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்குது. எனக்கு முன்னாடி ஒரு வழியுமே இல்லை அப்படின்னு நீங்கள் கலங்கிக்கிட்டு இருக்கீங்க. அப்படி தானே? எவ்வளோ ஜெபம் பண்ணி பார்த்துட்டேன், எவ்வளவோ காரியங்களை செய்து பார்த்துட்டேன், ஆனால் ஒரு அற்புதமும் நடக்கலை அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க. அப்படி தானே? ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த மாதம் நீ நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு காட்டுவேன். நீ நடக்க வேண்டிய வழியை, நீ எந்த பாதையில் நடக்கணும் அப்படிங்கிற வழியை நான் உனக்கு காட்டுவேன் ஆண்டவர் சொல்கிறார். வழி காட்டுவேன் மட்டும் சொல்லலை, அவர் இன்னொன்று சொல்கிறார் பாருங்கள், உன் மேலே என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். உனக்கு நான் ஆலோசனை சொல்லுவேன். இன்றைக்கி யாராக இருந்தாலும் ஒரு காரியத்தை செய்கிறதுக்கு முன்னாடி நமக்கு அனுபவம் நிறைந்த, இல்லைன்னா அந்த காரியத்தை பற்றி தெரிந்த ஒரு நபர்கிட்ட நம்ம ஆலோசனை கேட்போம். அப்படி தானே? ஒரு புதுசாக நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த பிஸ்னஸில் அனுபவம் நிறைந்தவங்கக்கிட்ட போய் இதை எப்படி செய்யலாம், இந்த காரியத்தை என்ன மாதிரி செய்யலாம் அப்படின்னு நம்ம ஆலோசனை கேட்போம். அதை பற்றி நன்கு தெரிந்த ஒரு மனுஷங்கிட்ட ஆலோசனை கேட்போம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ உன்னோட வாழ்க்கையில் நீ எப்படி நடக்கணும், நீ என்ன செய்யணும், எல்லாவற்றையும் நான் இந்த மாதத்தில் உனக்கு ஆலோசனை தருவேன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. விசுவாசிக்கிறீங்களா? இதுதான் இந்த மாதத்துக்குரிய வாக்குத்தத்தம். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன். ஆண்டவர் சொல்கிறாரு, நமக்கு அவர் வழிகாட்டுகிற தேவன், நமக்கு ஆலோசனை கொடுக்கிற தேவன். வேதத்தில் ஆண்டவர் எப்படி வழிகாட்டியிருக்கிறார் என்பதை நம்ம பார்ப்போம். பாருங்கள், நீங்கள் யாத்திராகமத்தின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்தீங்கன்னா, யாத்திராகமம் 13ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அவர்கள் இரவும் பகலும் வழிநடக்க கூடும்படிக்கு கர்த்தர் பகலிலே அவர்களை வழிநடத்த மேகஸ்தம்பத்திலும், இரவிலே அவர்களை வெளிச்சம் காட்ட அக்கினி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார். பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்தில் 430 வருஷம் அடிமையாக இருந்தாங்க. 430 வருஷம் கழித்து ஆண்டவர் அந்த ஜனத்தை அந்த எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. ஆனால் இப்போ அவங்களுக்கு ஒரு பிரச்சனை என்னென்னா, கானான் தேசத்துக்கு எப்படி போகணுன்னு தெரியாது.
கானான் தேசத்துக்கு எப்படி போகணும் அவங்களுக்கு தெரியாது. இப்போ ஆண்டவர் கிட்டத்தட்ட 30 லட்சம் ஜனங்கள், அவங்க 430 வருஷம் அடிமையாக இருந்திருக்கிறாங்க. ஆண்டவர் அவங்கள வழி நடத்தும்படிக்கு பகலிலே அவங்களுக்கு மேகஸ்தம்பமாகவும் இரவிலே அக்கினி ஸ்தம்பமாகவும் வழி நடத்தினாராம். பொதுவாக அவங்க வனாந்திரத்தின் வழியாக நடந்து போனாங்க பாருங்கள். வனாந்திரத்தில் பகல் டைமில் ரொம்ப வெயில் அதிகமாக இருக்குமா. அந்த வெயிலோட உஷ்ணத்தினால அவங்களுக்கு என்ன வெயிலோட உஷ்ணத்தை தாங்கவே முடியாதாம். ஆனால் ஆண்டவர் அந்த வனாந்திரத்தில் அவங்கள நடத்தி கொண்டு போகும் பொழுது வனாந்திரத்தில் ஆள் நடமாட்டமே இருக்காது. வனாந்திரத்தில் யார்கிட்டையும் நம்ம உதவி கேட்கவே முடியாது. கண்ணு கெட்டின தூரம் ஆள் நடமாட்டமே இல்லாமல் வெறுமையாக வறண்டு போய் வனாந்திரம். அந்த வனாந்திரத்தில் அவங்கள வழி நடத்தும்படி, அவங்களுக்கு வழி காட்டும்படி கர்த்தர் பாருங்க பகலிலே மேகஸ்தம்பமாய், இரவிலே பயங்கரமாக குளிர் இருக்கும். அந்த இரவு நேரத்தில் இருட்டு. இப்போ மாதிரி நம்ம ஊரில் மாதிரி வனாந்திரத்தில் லைட் வெளிச்சம் இருக்குமா? கிடையாது. வனாந்திரத்தில் இப்படி கூட்டி போகணும் போர்டு இருக்குமா? கிடையாது. இருட்டுக்குள்ள அவங்க எப்படி போவாங்க? கர்த்தர் அக்கினி ஸ்தம்பமாய் அவர்களுக்கு முன்பாக சென்று அவர்களை வழி நடத்தி அவர்கள் சேர வேண்டிய அந்த கானான் தேசத்துக்கு கர்த்தர் கூட்டி சேர்த்தார். இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்தில், உங்கள் ஊழியத்தில் என்ன படிக்கிற பிள்ளைகள் என்ன படிக்கன்னு தெரியல, 10th முடிச்சிட்டேன், என்ன குரூப் எடுக்கன்னு தெரியல, என் குடும்பத்தில் எந்த மாதிரி நான் காரியத்தை செய்யணும்னு தெரியல, என் மனைவி காரியத்தை நான் எப்படி செய்வேன், பிள்ளைகள் காரியத்தை எப்படி செய்வேன், என் ஊழிய காரியத்தை எப்படி செய்வேன், எனக்கு கண்ணை கட்டி காட்டில் ஓட்டமாக இருக்குது, ஒரு வழியும் தெரியலையே அப்படின்னு கலக்கத்தோடு சோர்வோடு இந்த செய்தியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், இந்த மாதத்தில் நான் உன்னை வழிநடத்துவேன், நான் உன்னை வழி நடத்துவேன், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். வழி தெரியலைன்னு சொல்லி தவிச்சுக்கிட்டு இருக்கீங்க, அப்படி தானே? கடந்த 5 மாதங்களாக எனக்கு முன்னாடி இருட்டாக இருக்குது, என் வாழ்க்கை எனக்கு முன்பாக எந்த பாதையும் இல்லை, எல்லா பாதையும் அடைக்கப்பட்டது போல் இருக்கிறது, எல்லா பாதையும் மூடப்பட்டது போல் இருக்கிறது, நான் எங்கே போய் எப்படி வாழ்வேன்னு சொல்லி வழி தெரியாமல் நீங்கள் தவிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. இந்த 6வது மாதத்தில் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், நீ நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு காட்டுவேன். அவர் வழிகாட்டுகிற ஒரு தேவன். 2வது, அவர் இந்த மாதத்தில் உங்களுக்கு என்ன செய்ய போறார் அப்படின்னா, உங்களுக்கு ஆலோசனை தருகிறார். ஆலோசனை, அதாவது இந்த ஆலோசனை ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது ஆலோசனை மட்டும் சரியான ஒரு ஆலோசனையை கேட்டால் மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில் ஜெயம் பெற முடியும், வெற்றி பெற முடியும். நம்ம ஒருவேளை தவறான ஆலோசனையை கேட்டுட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் ஜெயம் பெற முடியாது, நம்ம செய்கிற காரியம் சக்ஸஸ்ஃபுல் ஆகாது, நம்ம தோல்வியை சந்திச்சிருவோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த மாதத்தில் நான் உனக்கு ஆலோசனை தருவேன். உன் குடும்ப காரியமாக இருக்கலாம், ஊழிய காரியமாக இருக்கலாம், பிள்ளைகளோட படிப்பின் காரியமாக இருக்கலாம், பிள்ளைங்களை எந்த ஸ்கூலில் போய் சேர்க்குறது, பிள்ளைங்களுக்கு மேற்படிப்பு எதை படிக்க வைக்கிறது, என்ன பண்ணுன்னு தெரியல, எனக்கும் படிப்பறிவு கிடையாது, என் பிள்ளை எது படித்தா ஆசீர்வாதமாக இருக்கும்னு தெரியலையே, என் பிள்ளை எந்த ஸ்கூலில் படித்தா பிள்ளை எதிர்காலம் நல்லா இருக்கும்னு தெரியலையே, இல்லைனா என் ஊழியத்தை நான் எப்படி செஞ்சால் நல்லாயிருக்கும், எந்த மாதிரி ஊழியம் செஞ்சால் நல்லாயிருக்கும், எந்த மாதிரி ஊழியத்தை கர்த்தர் விரும்புகிறார் எனக்கு தெரியலையே, இல்லைனா இந்த வீடை கட்டலாமா, இல்லைனா இந்த கடைக்கு நான் போகலாமா, இந்த பொருளை நான் வாங்கலாமா, எனக்கு ஒன்றுமே தெரியலையே நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்களா? ஆண்டவர் சொல்றார், நான் உனக்கு ஆலோசனை தருவேன்னு சொல்றார். வேதத்தில் அவர் ஆலோசனை தருகிற தேவன். பைபிளில் அவர் எப்படிலாம் ஆலோசனை கொடுத்துருக்காரு தெரியுமா? ஒரு பெரிய ராஜா, நீங்கள் 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்த்தீங்கன்னு வைங்களேன். 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அதில் தாவீது அப்படின்னு ஒரு ராஜா இருக்கிறார். அவர் யுத்தத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி அவர் எப்படி யுத்தம் பண்ணணும்னு கர்த்தர் ஆலோசனை கொடுக்கார். ஒரு பெரிய ராஜா தாவீது ஒரு பெரிய யுத்த வீரன். அன்னைக்கு தாவீதை பார்த்து இஸ்ரவேலர் ஜனங்களே என்ன சொன்னாங்க? சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 16000. அவர் பெரிய யுத்த வீரன். ஆனால் அவர் ஒரு யுத்தத்துக்கு போகும்போது அவர் போய் கர்த்தரிடத்தில் ஆலோசனை கேட்குறாரு. நீங்கள் 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை பாருங்கள். பெலிஸ்தருக்கு விரோதமாய் போகலாமா, அவர்களை என் கையில் ஒப்பு கொடுப்பீரா என்று தாவீது கர்த்தரிடத்தில் போய் விசாரித்த பொழுது, கர்த்தர்
பெலிஸ்தியரை உன் கையில் நிச்சயமாய் ஒப்பு கொடுப்பேன் என்று தாவீதுக்கு சொன்னான். பாருங்க, பெலிஸ்தியருடைய மிகப்பெரிய தலைவன் தான் கோலியாத்து. அந்த கோலியாத்தை ஆடு மேய்ச்சி கொண்டிருந்த போதே தாவீது கல்லால் அடித்து கொன்று போட்டார். இது நமக்கு தெரியும், அப்படி தானே? இப்போ அவர் பெரிய ராஜாவாயிட்டார். அவர் சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000, இஸ்ரவேல் ஜனங்கள் புகழுகிறாங்க. ஒரு பெரிய ஒரு யுத்த வீரனாக மாறிட்டார். இப்போ அவர் ஒரு பெரிய ராஜா. இவருக்கு ஏற்கனவே யுத்தம் பண்ணி நிறைய அனுபவம் இருக்குது. ஆனால் இவர் இப்போ ஒரு யுத்தத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி ஆண்டவர்கிட்ட போய் கேட்குறாரு, நான் போய் இந்த யுத்தத்துக்கு போகலாமா? இந்த யுத்தத்துக்கு போனால் அந்த சத்துருவை என் கையில் நீ ஒப்பு கொடுப்பீங்களான்னு ஆண்டவர்கிட்ட போய் கேட்குறாரு. கேட்ட உடனேயும் ஆண்டவர் சொல்கிறார், நான் நிச்சயமாக உனக்கு கொடுப்பேன், நிச்சயமாக பெலிஸ்தீனை நான் உன் கையில் ஒப்பு கொடுப்பேன்னு சொல்லிட்டு நீ யுத்தத்தை எப்படி பண்ணணும்னு கர்த்தர் ஆலோசனை கொடுக்குறார். பாருங்களேன், ஒரு ராஜாவுக்கு யுத்தம் பண்ண தெரியுமா தெரியாதா? தெரியும். ஆனால் ஆண்டவர் அந்த ராஜாவுக்கு எப்படி யுத்தம் பண்ணணும் அப்படிங்கிறத கர்த்தர் அவருக்கு ஆலோசனை கொடுக்குறாரு. நீங்கள் அந்த அதிகாரத்தில் 23ஆம் வசனத்தை பாருங்கள். தாவீது கர்த்தரிடத்தில் விசாரித்ததற்கு அவர், நீ நேராய் போகாமல் அவர்களுக்கு பின்னாலே சுற்றி முசுக்கட்டை செடிகளுக்கு எதிரே இருந்து அவர்கள் மேல் பாய்ந்து முசுக்கட்டை செடிகளின் நுனியிலே சொல்லுகிற இரைச்சல் சத்தத்தை நீ கேட்கும்போது சீக்கிரமாக எழும்பி போ. அப்பொழுது பெலிஸ்தியர் பாளையத்தை முறியடிக்க கர்த்தர் உனக்கு முன்பாக புறப்பட்டிருப்பார் என்றார். பாருங்க, நீ யுத்தத்துக்கு போகும்போது நீ நேராக போகாத, நீ பின்னாடி கூடி போய் அங்கே முசுக்கட்டை செடி இருக்கும். அந்த செடியோட நுனியில் ஒரு சத்தம் கேட்கும். சத்தம் கேட்ட பிறகு நீ ஒரு யுத்தத்துக்கு போவதற்கு தாவீதுக்கு கர்த்தர் சரியான ஆலோசனை கொடுத்து அந்த யுத்தத்தில் ஜெயம் கொடுத்தார். இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் பிள்ளைகளோட படிப்பின் காரியமா, உங்கள் குடும்பத்தினர் உள்ள காரியமா, உங்கள் வீட்டின் காரியமா, ஊழியத்தின் காரியமா, எதுவாக இருந்தாலும் கர்த்தர் இந்த 6வது மாதத்தில் உங்கள் மேலே கண்ணை வைத்து உங்களுக்கு ஆலோசனை தருவார். ஆனால் ஆலோசனையை நீங்கள் கேட்கணும். நீங்கள் கேட்டால் தான் தருவார். இன்றைக்கி நம்மளுடைய நிறைய பேரோட பிரச்சனை என்ன தெரியுமா? நாங்கள் ஜெபம் பண்ணி தானே செய்கிறோம். ஜெபம் பண்ணலாம், நீங்கள் உபவாசம் பண்ணலாம், அது எல்லாமே நல்லது தான். ஜெபம் பண்ணிட்டு தான் இந்த காரியத்தை செய்கிறோம். ஜெபம் பண்ணிட்டு தாவீது ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவரே நான் யுத்தத்துக்கு போகிறேன், எனக்கு ஜெயந்தாங்க அப்படின்னு கேட்கல. அப்படி கேட்டாரா? கேட்கல. யுத்தம் செய்வதற்கு அவர் ஆலோசனை கேட்குறாரு. எப்படி அந்த யுத்தத்தை செய்வதற்கு நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் வீட்டில் ஒரு திருமண காரியத்தை ஒழுங்கு பண்ணிங்கன்னா, ஆண்டவரே இந்த திருமண காரியத்தை எப்படி செய்யணும் எனக்கு ஆலோசனை தாங்க, என் பிள்ளையை நான் எப்படி படிக்க வைக்கணும் எனக்கு ஆலோசனை தாங்க, என் ஊழியத்தை நான் எப்படி செய்யணும் எனக்கு ஆலோசனை தாங்கன்னு சொல்லி நீங்கள் ஆண்டவரிடத்தில் ஆலோசனை கேட்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பார். கர்த்தர் உங்களுக்கு ஆலோசனை கொடுத்தா என்ன நடக்கும் தெரியுமா? உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். இது வரைக்கும் ஏன் உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கலை? நீங்களாம் யோசிச்சிங்க, நீங்களாம் முயற்சி பண்ணீங்க, நீங்களாம் அநேக காரியத்தை செஞ்சீங்க. கர்த்தருடைய ஆலோசனை நீங்கள் கேட்கவே இல்லை. எனக்கு எல்லாம் தெரியும், தாவீது மட்டும் எனக்கு எல்லாமே தெரியும், நான் யார் தெரியுமா அப்படின்னு யுத்தத்துக்கு போயிருந்தாருன்னா தாவீதோட வாழ்க்கையில் கண்டிப்பாக ஜெயம் வந்திருக்காது. கர்த்தர் சொல்கிறாரு, பாருங்கள் அந்த யுத்தத்தை எப்படி பண்ணணும்னு நீ பின்னாடி கூடி போய் முசுக்கட்டை செடி பக்கத்தில் இரு. கர்த்தர் தாவீதுக்கு ஏற்ற ஆலோசனை கொடுத்து தாவீதுக்கு அந்த யுத்தத்தில் ஜெயம் கொடுத்தார். உங்களுக்கும் ஜெயம் கொடுப்பார், உங்களுக்கு அற்புதம் செய்வார். கர்த்தருடைய ஆலோசனை நீங்கள் கேட்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு ஆலோசனை சொல்லுவேன் சொல்கிறாரு. இந்த மாதத்தில் கர்த்தருடைய ஆலோசனையை கேட்டு செய்கிற ஒவ்வொரு காரியமும் உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கிறதாய் மாறும். பாருங்கள், ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் ஒரு வியாதி இருக்குன்னு வைங்களேன். இந்த வியாதிக்கு என்ன செய்யுது? இவ்வளோ நாள் ஜெபம் பண்ணிட்டேன், இவ்வளோ நாள் டாக்டர் கொடுக்குற மருந்து மாத்திரையெல்லாம் சாப்பிட்டேன், ஆனால் ஒன்றுமே சுகமாகலை, ஒரு காரியமும் நடக்கலைன்னு நினைக்கிறீங்களா? ஆண்டவர்கிட்ட ஆலோசனை கேளுங்க. ஆண்டவரே இந்த வியாதிக்கு நான் என்ன செய்யணும்னு கேளுங்க. உங்கள் வியாதியிலிருந்து கர்த்தர் சுகம் கொடுக்கும்படி உங்களுக்கு ஒரு ஆலோசனை கொடுப்பார். வியாதிக்கெல்லாம் ஆண்டவர் ஆலோசனை கொடுத்துருக்கிறாரா? பைபிளில் இருக்குது. எசேக்கியா ராஜா, நீங்கள் பைபிளில் 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அதில் எசேக்கியா ராஜாக்கு வியாதி வந்துச்சு. 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 1லேருந்து இங்கே வாசித்து பார்த்தீங்கன்னா அதில் எசேக்கியா ராஜாவுக்கு வியாதி வந்துட்டு. ராஜாவுக்கு வியாதி வந்துச்சுன்னா எல்லா பிரபலமான டாக்டர் என்னென்ன ட்ரீட்மெண்ட் இருக்கோ எல்லாமே ராஜாவுக்கு பார்த்துருப்பாங்க, அப்படி தானே? ஆனால் இப்போ எசேக்கியா ராஜாவுடைய வியாதி எப்படி சுகமாகுது நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா 7வது வசனத்தை பாருங்கள். பின்பு ஏசாயா, அத்திப்பழைய அடையை கொண்டு வாருங்கள் என்றான்.
அதற்கு அவர்கள் கொண்டு வந்து பிளவையின் மேல் பற்று போட்ட பொழுது அவன் பிழைத்தான். அதாவது எசேக்கியா ராஜாவுக்கு பிளவை அப்படின்னு ஒரு நோய் இருக்குது, பிளவைன்னு நோய் இருக்குது. இந்த நோய்க்கு ராஜாவுக்கு நிறைய ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இங்கே ஏசாயா தீர்க்கதரிசி மூலியமாக அந்த வியாதி சுகமாக்க ஆண்டவர் ஒரு ஆலோசனை கொடுக்குறார். நீ அத்திப்பழ அடையை கொண்டு வந்து மட்டும் போடு, அந்த வியாதி சுகமாயிரும். இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப நாளாக வியாதியில் கஷ்டப்படுறேன், பிரச்சனையில் இருக்கேன், போராட்டத்தில் இருக்கேன். நீங்கள் கர்த்தர் இடத்துல ஆண்டவரை நான் என்ன செய்யணும் அப்படின்னு மட்டும் நீங்கள் அவர்கிட்ட ஆலோசனை கேட்குங்களேன். நான் ஜெபம் பண்ணுறேன்ல, நீங்கள் ஜெபம் பண்ணது நல்லது தான். நான் உபவாசம் இருக்கேன், இந்த வியாதி மாற, இந்த பிரச்சனை மாற உபவாசம் இருக்கேன். நீங்கள் வியாதி மாற, பிரச்சனை மாற, உங்கள் போராட்டம் மாற ஜெபம் பண்ணுங்க, உபவாசம் இருங்க, எல்லாமே நல்லது தான். ஆனால் உங்களுக்கு அற்புதம் நடக்கணும்னா நீங்கள் கர்த்தர் இடத்துல ஆலோசனை கேட்கணும். அவர் சொல்கிறாரு, என் மகனே, என் மகளே, இந்த 6வது மாதம் நான் உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். உன் மேலே என் கண்ணை வைத்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உனக்கு நான் ஆலோசனை சொல்லுவேன்னு சொல்கிறாரு. எங்க ஆலோசனை சொல்ல ஒரு ஆள் ரெடியாக இருக்கார். இது கேட்கறது நமக்கு என்ன கஷ்டமாக சொல்லுங்கள்? நீங்கள் கர்த்தரிடத்தில் ஆலோசனை கேளுங்க. ஒரு வேளை உங்களுக்கு இன்றைக்கி ஒரு கடன் பிரச்சனை இருக்குது, என்ன செய்யுதுன்னே தெரியலையே, ஒரு காரியத்தை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. கர்த்தரிடத்தில் ஆலோசனை கேட்டுட்டிங்கன்னா அதுக்கடுத்து நீங்கள் அந்த வியாதியோடையோ அந்த பிரச்சனையோடையோ அந்த போராட்டத்தில் இருக்க மாட்டீங்க. அதுக்கடுத்து அற்புதம் தான் நடக்கும். கர்த்தரிடத்தில் ஆலோசனை கேட்காத வரைக்கும் அந்த பிரச்சனை, அந்த பாடு, அந்த உபத்திரம் நமக்குள்ளே இருக்கும். என்னைக்கு நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் ஆண்டவரை இதை நான் எப்படி செய்யலாம், இந்த காரியத்தை நான் என்ன மாதிரி செய்யணும் அப்படின்னு நீங்கள் கேட்டுட்டீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பார். கர்த்தருடைய ஆலோசனைப்படி நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அடுத்து உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் தான் நடக்கும். பாருங்கள், இன்னொரு சம்பவத்தையும் சொல்கிறேன்னே. நீங்கள் 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கோங்க. 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம். அங்கே ஒரு சம்பவம் எழுதப்பட்டிருக்கு பாருங்கள். அங்கே ஒரு விதவை பெண், அவன் எலிசா தீர்க்கதரிசிட்ட வந்து ஒரு காரியத்தை சொல்கிறா. அவன் என்ன சொல்கிறா, என் புருஷன் கடன் வாங்கிட்டு இறந்துட்டாரு, 2 பிள்ளைங்க இருக்குது, 2 பிள்ளைங்களையும் என் 2 பிள்ளைங்கள அடிமைப்படுத்திட்டு போவதற்கு கடன் கொடுத்தவங்க வந்துட்டாங்க, நான் என்ன பண்ணுன்னு தெரியலன்னு சொல்லி எலியா தீர்க்கதரிசிட்ட சொல்கிறார். அப்போ பாருங்கள், எலியா தீர்க்கதரிசி அவளுக்கு ஒரு ஆலோசனை கொடுக்குறார். நீங்கள் 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 3-4 வாசிங்க. அப்பொழுது அவன், நீ போய் உன்னுடைய அயல் வீட்டுக்கார எல்லாரிடத்திலும் அநேக வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி உள்ளே போய் உன் பிள்ளைகளுடனே உள்ளே நின்று கதவை பூட்டி அந்த பாத்திரங்களை எல்லாவற்றிலும் வார்த்து நிறைந்தவைகளை எல்லாம் பக்கத்தில் வை என்றான். பாருங்க, அவகிட்ட எதுவுமே இல்லை, கொஞ்சம் போல் எண்ணெய் மட்டும்தான் இருக்குது. ஆண்டவர் அவளுக்கு அற்புதம் செய்வதற்கு, நீ வீட்டுக்கு போ அற்புதம் நடக்கும் அப்படி ஆண்டவர் சொல்லலை. ஆண்டவர் மாயாஜாலெலாம் காட்ட மாட்டார். கர்த்தருடைய ஆலோசனையின்படி செய்யும் போது தான் நம்ம வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். சும்மா ஜெபம் பண்ணினா அற்புதம் நடக்காது, உபவாசம் இருந்தால் அற்புதம் நடக்காது. கர்த்தருடைய ஆலோசனையின்படி கர்த்தர் என்ன சொல்லுகிறார், கர்த்தர் என்கிட்ட என்ன பேச விரும்புகிறார்னு கவனிக்கும் போது தான் நம்ம வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். எலியா தீர்க்கதரிசி, நீ வீட்டுக்கு போ, உன் கடனெல்லாம் அடைஞ்சிரும், உன் வீட்டுக்கு போ, உனக்கு அற்புதம் நடக்கும் அப்படி சொன்னாரா? இல்லை. அவர் ஒரு ஆலோசனை கொடுக்காரு. நீ போய் பக்கத்து வீட்டுக்காரங்கெல்லாம் பாத்திரத்தை வாங்கி அந்த பாத்திரத்தில் அந்த எண்ணெயெல்லாம் ஊற்றி வையின்னு சொல்கிறார். அந்த ஆலோசனையை கேட்டு அதன்படி செஞ்சதுனால தான் அற்புதம் நடந்தது. ஆண்டவர் சொல்கிறார், இந்த மாதம் இதுவரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் என்ன பிரச்சனை, என்ன போராட்டம், என்ன பத்திரம்னாலும் இருக்கலாம். இந்த 6வது மாதம் சொல்கிறாரு, நான் உனக்கு வழி காட்டுவேன். வழியே இல்லை, நீ கலங்கிக்கிட்டு இருக்கிற, நான் என்ன பண்ண போகிறேன்னு என்ன பண்ணேன்னு எனக்கு தெரியலையே, எல்லாமே முடிஞ்சது போச்சு, நீ அவ்வளோதான். இந்த 6வது மாதத்தில் இந்த 5 மாதத்தை நான் கடந்து வந்ததே பெரிய போராட்டமாக இருக்குது. இந்த 6வது மாதத்தோட என் வாழ்க்கையே முடிஞ்சது நீ நினச்சிட்டு இருக்கிற. பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறார், நான் உனக்கு வழி காட்டுவேன் மகளே, நான் உனக்கு வழி காட்டுவேன். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வழி இல்லாத இடத்துல நான் வழியை உண்டு பண்ணினேன். அவர்களுக்கு வழிகாட்டும்படி பகலிலே மேகஸ்தம்பமாகவும் இரவில் அக்கினி ஸ்தம்பமாக இருந்தேன். இந்த மாதம் நான் உனக்கு வழிகாட்டுவேன்னு சொல்கிறாரு. இந்த மாதம் உனக்கு ஆலோசனை தருவேன், ஆலோசனை தருகிறவன் அவன் கூட இருப்பேன். எனக்கு ஒரு வாலிப தம்பியே தெரியும். அந்த தம்பியோட குடும்பத்தில் அவங்க தகப்பனார் மரித்து விட்டார். இது உண்மையாக நடந்த சம்பவம். அவங்க தகப்பனார் மரித்து விட்டார். அவங்க தகப்பனார் அவங்களுக்கு ஒரு வீடு கட்டி கொடுத்து சொந்தமாக ஒரு வீடு கட்டி வச்சுருந்தார். அவர் மரித்து ஒரு சில வருடங்கள் கழித்து திடீரென்று ஒரு நாள் அந்த ஊரில் அவன் தங்கியிருந்த அந்த வீட்டில் அவங்க சொந்த வீட்டில் குடியிருக்கிறாங்க. ஒரு நாள் அரசு அதிகாரிகள் வந்து தங்கள் அப்பா கட்டின இந்த வீடு எந்த விதமான
முன் அனுமதியும் பெறலை, வீடு கட்டுவதற்கு அப்ரூவல் வாங்கலை, அனுமதி எதுவுமே பெறாமல் உங்கள் அப்பா வீட்டை கட்டிட்டாரு, நீங்கள் வந்து இந்த வீட்டில் இருக்க முடியாது, இந்த வீட்டை வந்து நாங்கள் இடிச்சிருவோம், இல்லைனா இந்த வீட்டுக்கு கெட்டினதுக்காக நாங்கள் அபதாரம் போட்டுருவோம் அப்படின்னு அந்த பையன்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அந்த பையனுக்கு என்ன பண்ணனே தெரில. ஏன்னா இந்த வீடை கட்டினது அவங்க அப்பா, கட்டிக்கிட்டு இருக்கும்போது அவங்க அப்பா இறந்துட்டார். அவங்க அப்பா எப்படி கட்டினார், என்ன மாதிரி கட்டினாருங்கிறது எதுவுமே அந்த பையனுக்கு தெரியாது. அப்போ இந்த பையன் என்ன பண்ணன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி ஆண்டோடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணானான். ஜெபம் பண்ணிவிட்டு அவன் என்ன செஞ்சுருக்கிறான், அவனுக்கு தெரிந்த நபர்கள்ட்டெல்லாம் போய் ஒவ்வொருத்தட்டையும் ஆலோசனை கேட்டிருக்கிறான். ஒவ்வொருத்தரும் ஒரு சிலர் வந்து அவனுக்கு நிறைய தவறான ஆலோசனை கொடுத்துருக்குறாங்க. அந்த கேட்டு வர்றார்ல அந்த அதிகாரி, அவருக்கு நீ ஏதாவது லஞ்சம் கொடுத்துரு, அவர்கிட்ட ஏதாவது நீ பணம் கொடுத்து நீ அந்த காரியத்தை சரி பண்ணிடுன்னு அவனுக்கு ஒரு சிலர் தவறான ஆலோசனை கொடுத்துருக்குறாங்க. ஆனால் இவன் வந்து ரட்சிக்கப்பட்ட ஒரு பையன், இவன் வேதத்தை வாசிக்கிற ஒரு பையன், இவன் ஆண்டோடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணானா. ஜெபம் பண்ணும் பொழுது ஆண்டவர் இந்த வசனத்தை கொண்டு அவனோட பேசினாராம். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன் மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் ஆண்டு அந்த வசனத்தை கொண்டு அவங்களோட பேசியிருக்கிறார். உடனே அவன் அந்த வசனத்தை உறுதியாக பிடிச்சிக்கிட்டு ஜெபம் பண்ண, ஆண்டவரே நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன்னு சொன்னீங்களே, இப்போ இந்த பிரச்சனைக்கு எனக்கு என்ன பண்ணேன்னு தெரில, இந்த போராட்டத்துக்கு எனக்கு என்ன பண்ணேன்னு தெரில, எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்கன்னு சொல்லி அவன் வந்து ஜெபம் பண்ணியிருக்கிறான். ஜெபம் பண்ணி முடித்த உடனே யாரை போய் பார்க்கணும், எந்த மாதிரி இந்த காரியத்தை செய்யணும்னு தெரில. திடீர்னு ஆண்டவர் அவன் இதயத்தில் பேசினாராம், உங்கள் வீட்டில் இருக்கிற பீரோவில் நீ திறந்து பாரு அப்படின்னு சொன்னாராம். அவன் இத்தனையோ டைம் அந்த பீரோவில் திறந்துருக்கிறான், அன்னைக்கு காலையில் கூட திறந்துருக்கிறான். திடீர்னு பீரோவில் திறந்து பார்த்தா அதுக்குள்ளே ஒரு விசிட்டிங் கார்டு கிடந்துச்சான். அந்த விசிட்டிங் கார்டில் ஒரு இன்ஜினியருடைய அந்த பேர் இருந்துச்சான். அவன் உடனே இன்ஜினியரோட பேர் இருக்கிறத பார்த்துட்டு அந்த இன்ஜினியருக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி எங்கள் வீட்டில் இந்த மாதிரி பிரச்சனை என்ன செய்யன்னு கேட்டவுடனே அவர் சொன்னாரோ, உங்கள் வீட்டை நான் தான் கட்டி கொடுத்தேன், அதுக்கு எல்லா அனுமதியும் வாங்கிட்டோம், அதுக்கு எல்லா டாக்குமெண்ட்டும் என்கிட்ட தான் இருக்குது, நீ வா வந்து இந்த காரியத்தை வாங்கிட்டு போன்னு சொல்லி அவனுக்கு உதவி செய்தார். பாருங்க, ஜெபம் பண்ணி கர்த்தரிடத்தில் ஆலோசனை கேட்ட உடனே கர்த்தர் சரியான ஆலோசனை அவனுக்கு கொடுத்தார், அவனை சரியான பாதையில் வழி நடத்தினார். இன்றைக்கும் அவங்க அந்த வீட்டில் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையுமே இல்லை. உங்கள் வாழ்க்கையில் உங்கள் குடும்ப காரியம், உங்கள் பிஸ்னஸ் காரியம், உங்கள் ஊழிய காரியம் எதுவாக இருந்தாலும் கர்த்தரிடத்தில் ஆலோசனை கேளுங்க. கர்த்தரிடத்தில் கேளு. கர்த்தர் எப்படி ஆலோசனை கொடுப்பார்? ஜெபம் பண்ணும் பொழுது நமக்கு ஆலோசனை கொடுப்பார், வேதத்தை வாசிக்கும் பொழுது நமக்கு ஆலோசனை கொடுப்பார். இந்த மாதம் எல்லாவற்றையும் நீங்கள் ஆண்டவருக்கு தெரியப்படுத்துங்க. ஆண்டவர் எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியாதுப்பா, எனக்கு என்ன மாதிரி காரியத்தை செய்யணும்னு எனக்கு தெரியாது, ஆனால் நீங்கள் எனக்கு ஆலோசனை தாங்க ஆண்டவரே. இது வரைக்கும் நான் ஜெபம் பண்ணி செஞ்சேன், இனி நான் ஜெபம் பண்ணுவேன் ஆண்டவரே, உங்கள் ஆலோசனை தாங்க, உங்கள் ஆலோசனையின்படி நான் செய்வேன்னு சொல்லி ஒப்பு கொடுங்க. கர்த்தருடைய ஆலோசனையின்படி நீங்கள் செய்யும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். விசுவாசிக்கிறீங்களா? நான் உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? எல்லோரும் இருக்கிற இடத்துல அப்படி முழங்கால் படிக்கிடுங்களேன். நான் உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். தகப்பனே, ஆண்டவரே, இந்த மாதத்தின் புதிய மாதத்தை காண செய்த தயவுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கடந்த மாதமெல்லாம் எங்களுக்கு கண்ணின்மணி போல பாதுகாத்தீர் ஆண்டவரே. இந்த புதிய மாதத்திலும் நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று எங்களுக்கு நீர் கொடுத்த வாக்குத்தத்தத்திற்காக உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு வழிகாட்டுகிற தேவன், எங்களுக்கு ஆலோசனை கொடுக்கிற தேவன் ஆண்டவரே. வேதத்தில் உம்மை பற்றி எழுதியிருக்கிறதே, நீர் ஆலோசனை கர்த்தா. இந்த பூமியில் நீர் மனிதனாய் பிறக்கும் பொழுது உமக்கு கொடுக்கப்பட்ட நாமங்களில் முக்கியமான ஒரு நாமம் ஆலோசனை கர்த்தா. ஆண்டவரே, இந்த நேரத்திலும் ஆண்டவரே, இந்த முதல் நாளில் இந்த வாக்குத்தத்த செய்தியை கேட்டு என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற ஆண்டவரே, அருமையான அந்த மகனுக்காக மகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த மாதத்தில் அவங்க குடும்பத்தின் காரியமாக இருக்கலாம் ஆண்டவர், உங்கள் பிஸ்னஸின் காரியமாக இருக்கலாம், ஊழிய காரியமாக இருக்கலாம், எந்த காரியமாக இருந்தாலும் இந்த பிள்ளைகளோட வாழ்க்கையில் இவர்களுக்கு வழிகாட்டும்படி ஒரு அற்புதத்தை செய்வீராக, இவர்களுக்கு ஆலோசனை கொடுத்து ஒரு அற்புதத்தை செய்வீராக ஆண்டவரை. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு உதவி செய்த தேவன் ஆண்டவரை, எசேக்கியா ராஜாவுக்கு உதவி செய்த தேவன், நான் உண்மையில் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொன்னீங்களப்பா. எந்த காரியமாக இருந்தாலும் இதுவரைக்கும் ஜெபம் பண்ணி அற்புதம் நடைபெறாமல் ஆண்டவர் ஒருவேளை சோர்ந்து போய் இருப்பார்கள் என்று சொன்னால், இயேசுவின் நாமத்தில் இந்த மாதத்தில் உம்முடைய ஆலோசனையை பெற்று அவர்கள் ஜெபத்திற்கு பதில் வருவதாக, தடைகள் மாறுவதாக, வியாதி
வியாதிப்பட்டிருக்கிறவர்களுக்கு அற்புதம் நடப்பதாக. சகல வியாதிகள் பலவீனங்கள் மாறுவதாக. யார் யார் வியாதியோடு பலவீனத்தோடு இப்படி ஜெபிக்கிறாங்களோ அற்புதம் நடக்கட்டும். ஒரு குடும்பத்தில் காணப்படுற பண கஷ்டங்கள் வறுமைகள் எல்லாம் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை தாரும். புதிய கல்வி ஆண்டில் ஆண்டவரே நான் என்ன படிக்கணும்னு எனக்கு தெரியலை, எந்த பள்ளிக்கூடத்தில் சேரன்னு தெரியலை, எந்த காலேஜில் படிக்கன்னு தெரியலைன்னு சொல்லி அப்பா நம்முடைய பிள்ளைகள் சோர்ந்து போயிருப்பார்னு சொன்னால் இயேசுவின் நாமத்தில் சோர்வுகள் மாறட்டும். உடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஆலோசனை தாரும், நல்ல ஆலோசனை தாரும். உடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்கு எது ஆசீர்வாதமாக இருக்குமோ அப்படிப்பட்ட ஆலோசனையை கொடுத்து உடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து கனப்படுத்தி மேன்மைப்படுத்துவீராக. நீர் அப்படி செய்வதற்கு நமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதிக்கும் நமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மோடு கூட பேசியிருக்கிறார். நான் உன்மேல் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன், நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு காட்டுவேன், உண்மையில் ஆலோசனை சொல்ல ஆண்டவர் உனக்கு சொல்லியிருக்கிறார். இந்த வாக்குத்தத்த வசனத்தை தினமும் சொல்லுங்கள். சங்கீதம் 32:8, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணி கர்த்தரிடத்தில் ஆலோசனை கேட்டு உங்கள் காரியத்தெல்லாம் செய்யுங்க. கர்த்தர் உங்கள் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஆமென். காட் பிளஸ் யூ.